வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மார்கழி திங்களின் சிறப்பினை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ மகா பெரியவா மிருதங்கம் பள்ளியின் சார்பில் தொடர்ந்து 20ஆம் ஆண்டாக மார்கழி மகா உற்சவ இசை சங்கமம் டிசம்பர் 25 திருவேற்றூர் சங்கர மடத்தில் இனிதே நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனருமான மற்றும் ஆசிரியரான திரு சூரி உபேந்திரன் நரசிம்மன் சிறிய முயற்சியால் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை 12 மணி நேர தொடர் இசை நிகழ்ச்சி பள்ளியின் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களின் பெற்றோர்களில் ஆதரவுடன் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் உலகம் புகழ்பெற்ற மிருதங்க வித்தகர் திரு பத்ரி சதீஷ்குமார் தலைமையேற்று நடத்தியது குறிப்பிடத்தக்கது. 1. மேலும் 40 ஆண்டுகள் தமிழ் துறையில் சேவை புரிந்த முத்தமிழ் அரசி டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் மற்றும் 30 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி வருகின்ற திரு என் விநாயகம் ஏடிஜிபி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்வில் 6 இன்னிசை பாடகர்கள், 4 வயலின் கலைஞர்கள், 20க்கும் மேற்பட்ட மிருதங்க கலைஞர்கள் அனைவரின் இசை திறனால் சிறப்பாக நடைபெற்றது. மதிப்புமிகு இப்போ 2வது நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம்ல, அது இது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போது சிறப்பு விருந்தினராக ஏற்பதில் மகாபெரியவா மிருதங்க பள்ளி மிகுந்த பெருமிதம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. மிக்க நன்றி. யாராவது கை தட்டலைன்னா எந்த பாடம் எடுத்து வணக்கம். ஹரஹர் சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவா ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம் சார்பில் இந்த வருடம் மார்கழி மகா உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 12 மணி நேரம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை தொடரலையாகவும் நேரலையாகவும் திருவொற்றியூர் சங்கர மடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 3 பேர், காலை திரு சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்கள், அதற்கு பின் திருமதி சுதா சுவாமிநாதன் அவர்கள், தற்பொழுது திருமதி திவ்யா சத்யமூர்த்தி அவர்களின் இன்னிசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் சூரி உபேந்திர நரசிம்மன் மிருதங்க வித்வான் அவர்களின் நல்லாட்சியுடன், அவர்களின் பயிற்சியுடன் அவர்களுடைய மாணவர்கள் சிறப்பாக மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன வயசு குழந்தையிலிருந்து எவ்வளோ பெரியவரானாலும் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு வயது ஒரு தடை அல்ல என்பதை திரு சூரி உபேந்திர நரசிம்மன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் வாய்ப்பளித்து அனைவரையும் மேடை ஏற்றி எல்லாராலும் வாசிக்க முடியும் என்பதையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் மேலும் பெரிய சாதனைகள் புரியும் மகாபிரியவானின் அனுகிரகத்துடன்
அனைத்து பெரியவர்களின் அருளாசியுடன் இந்த நிகழ்ச்சி மேலும் பல வருடங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். சார், பல மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவங்களோட சிஷ்ய பிள்ளைகள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவங்களுக்கான ஒரு திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள வளர்க்குறதுக்கான ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் குறைஞ்சது 5 வருஷம் கழிச்சு தான் மேடை ஏற்றுவாங்க. ஆனால் இவர் வந்து கொஞ்ச நாள் ஆனாலும் அந்த மேடையில் அந்த வந்து ஒரு பயம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வரணும். அந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒரு தடவை வந்துச்சுனாலே ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பல ஆண்டு காலம் அவங்களால அதை வந்து வாசிக்க முடியும். இதை வந்து இவர் வந்து கொண்டு வர இது மாதிரி வட சென்னை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து இப்போ சென்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி கச்சேரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த ஒரு இடத்துல அதுவும் வடிவுடையம்மன் கோவில் பக்கத்தில் சங்கர மடத்தில் வந்து இவ்வளோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நிறையா இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா பொதுமக்களும் நிறையா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே நல்லா கொண்டு வரணும். உங்கள் நேம் சொல்லிடுங்க சார். என் பேர் ஹரிக்குமார் ஜானகிராமன். நான் வந்து மத்திய அரசாங்கத்தில் டைரக்டராக இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். மகாபிரியா ஸ்கூல் ஆஃப் மிருதங்க சார்பாகவும் எங்களுடைய ஃபவுண்டர் சூரிய உபேந்திரா மிருதங்க வித்வான் சார்பாகவும் அனைத்து மக்களுக்கும் இந்த மார்கழி மகா உற்சவத்தின் சார்பாக மிகவும் தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சங்கர மடத்தில் 12 மணி நேரம் இடைவிடாது கர்நாடிக்ஸ் ஒரு கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருடம் மகாபிரியா ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம் ஆனது வருடம் இந்த மார்கழி மகா உற்சவத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இவ்வமயம் எங்கள் பள்ளியிலே இருபால் மாணவர்களும் படிக்கிறார்கள். பலதரப்பட்ட வயதிலே அனைத்து மாணவர்களும் படிக்கிறார்கள். பெண்கள் ஆண்கள் இருவரும் படிக்கிறார்கள். எங்கள் குருவை பொறுத்தவரையில் அவர் சிறந்த ஒரு கலைஞர், முனைவர் பட்டம் பெற்றவர். கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த மார்கழி மகா உற்சவம் பல கச்சேரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் சிறப்பு என்னவென்றால் அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பளித்து மேடையேற்றி சிறப்பான பயிற்சி அளித்து எங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறார். இவ்வமயம் எங்கள் மகாபிரியா ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நான் வந்து என்னை பொறுத்தவரை பார்த்தா நான் கல்லூரியிலே, என் பேர் டான் பாஸ்கோ, எஸ்ஆர்எம் கல்லூரியிலே ஓய்வு பெற்ற பேராசிரியர். ஓய்வு பெற்ற கடந்த 3 ஆண்டுகளாக ஐயாவிடம் நான் மிருதங்கம் பயின்று கொண்டிருக்கேன். சிறப்பான பயிற்சிவித்து என்னை 3 வருடமாக என்னை வந்து கச்சேரி ஏற்றி என்னை அழகு பார்த்த பெருமைக்குரியவர். இந்நேரம் எங்களுடைய ஃபவுண்டர் அவர்களுக்கும் அனைத்து உபகர்களுக்கும் சங்கரமட நிர்வாகிகளுக்கும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெடி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. மாதங்களில் சிறந்தது மார்கழி. மார்கழி வந்துவிட்டாலே அது ஒரு சங்கீத சீசன், பக்தி பெருக்கெடுக்கின்ற ஒரு மாதம் மார்கழி. இந்த மார்கழியிலே சென்னையிலே மகாபெரியவர்கள் பேராலே நடக்கின்ற மிருதங்க பள்ளி, அதை நடத்துகின்ற இயக்குனர் ஆசிரியர் சூரிய உபேந்திரா அவர்களை முதலில் பாராட்ட வேண்டும். இத்தனை குழந்தைகளை, பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் இந்த தாளவாத்தியமான மிருதங்கத்தை கற்றுக் கொடுத்து வருடத்துக்கு ஒரு முறை காஞ்சி பெரியவர்கள் மடத்திலேயே இங்கே திருவொற்றியூரிலே ஒரு நாள் முழுவதும் ரெக்கார்ட், அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் என்று சொல்லுவார்கள், அப்படி சாதனை படைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகின்றார். இதில் என்ன மகிழ்ச்சி என்றால் சின்ன குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அறிமுகமாகிற வித்வான்களுக்கு மேடை கிடைக்கிறது, அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. என்னை போன்ற இசை ஆர்வலர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நல்ல விருந்து கிடைக்கிறது. ஆகவே இந்த பள்ளியினுடைய நிர்வாகி, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், கச்சேரிக்கு தானாக முன்வந்து பெயர் பதிவு செய்து கொண்டு ரசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள், இசை வல்லுநர்கள், பக்கவாத்தியக்காரர்கள் எல்லோரையும் நான் ஒரு இசை ஆசிரியை என்ற முறையிலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நான் டாக்டர் சரஸ்வதி ராமநாதன், பள்ளத்தூர். வடசென்னையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து வடசென்னையில் வந்து உபேந்திரா சார் வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது பெரிய பெரிய சபாக்களுக்கு நிறைய அங்கத்தினர்கள் இருப்பார்கள், புரவலர்கள் இருப்பார்கள். இது மாதிரி வட சென்னை போன்ற பகுதியிலே கலை ஆர்வம் கொஞ்சம் குறைச்சல் இருந்தாலும் நேரம் கிடைக்கிறது குறைவு. அந்த இடத்துல உட்கார்ந்து இவ்வளவு பெரிய பள்ளியை நடத்தி இத்தனை பேரை உருவாக்கி நம்ம டான் போஸ்கோலாம் பெரிய பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், அவரெல்லாம் கூட மிருதங்க மாணவர். எங்கள் குடும்பத்திலே என் மாமனார் வயலின் வாசிப்பார், எங்கள் அப்பா இசை வல்லுனர், நான் இசை ஆசிரியை, என் பேரன்கள் மிருதங்கம் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாங்களும் இசை குடும்பம் என்ற முறையிலே இசை பண்பாட்டை வளர்க்கும், இசை பக்தியை வளர்க்கும், இசை மனதை தூய்மைப்படுத்தும். ஆகவே அந்த இசைத்துறையில் இருக்கிற அத்துணை பேரையும் உளமாற வாழ்த்துகிறேன். மனசொலி டிவி வழியாக.